ஸ்ரீ ஸ்ரீ மகாபூர்ணகுரவே நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வால்மீகி ராமாயண வச்சனம். அயோத்தியா காண்டம் சர்க்கம் 34. ராமன் தசரதனிடத்தில் தான் காடு செல்ல புறப்படுவதை விஞ்ஞாபனம் செய்தல். ராமன் தன்னை காண வந்திருக்கும் விஷயத்தை சுமந்திரனால் கேட்க பெற்ற தசரதன் தன் சகல மனைவிமார்களுடன் ராமனை காண விருப்பம் கொண்டு சுமந்திரனை விழித்து தன் அந்தப்புரத்தில் உள்ள எல்லா மனைவிமார்களையும் அழைத்து வரும்படி கட்டளையிட அவ்வண்ணமே அனைவரும் வந்து சேர்ந்தார்கள். பிறகு ராமனும் லக்ஷ்மணனும் சீதை பின்தொடர அரசனை அணுகினர். அப்போது தபீல் என்று அரசன் தன் ஆசனத்தில் இருந்து எழுந்து பரவசனாகி ராமனை எதிர்கொண்டு போயினன். அச்சமயம் அவன் மிகவும் துக்கத்தினால் பீடிக்கப்பட்டிருந்தமையால் ராமனை சென்று கிட்ட முடியாமல் நடுவிலேயே மூர்ச்சித்து நிலத்தில் விழுந்தனன். ராமலட்சுமணர்கள் அவனை எடுக்க சமீபத்தில் ஓடி வந்தார்கள். ராஜமாளிகையில் உள்ள எல்லா ஸ்திரீகளும் உடல் குலுங்க ஹா ஹா ராமா என்று அலறி அழுதார்கள். பிறகு மன்னவனை மூர்ச்சை தெளிவித்து உட்கார வைத்தார்கள். ராமன் தனக்கும் லக்ஷ்மணனுக்கும் சீதைக்கும் வனம் செல்ல உத்தரவு தர வேண்டும் என்று கேட்டனன். தசரதன், ராமா, நான் கைகேயிக்கு வரம் கொடுத்ததனால் வஞ்சிக்கப்பட்டவனானேன். இப்பொழுது நீ என்னை நிர்வகித்து நீயே அரசனாக கடவை என்று கூற ராமன், தந்தையே, நீர் எனக்காக பொய்யர் என்று பெயர் பெறலாகாது. நான் உம்மை சத்தியம் தவறும்படி செய்வதும் யுக்தம் அன்று. நான் 14 வருடங்கள் வனவாசம் செய்து மீண்டும் இவ்விடம் வந்து விடுவேன் என்றனன். மன்னவன் சத்தியம் என்னும் கயிற்றால் கட்டுண்டு விடுவித்துக் கொள்ள நேராமல் கண்ணீர் பெருக்கினான். அச்சமயத்திலும் கைகேயி ஏகாந்தமாக அவன் செவியில் இப்பொழுதே ராமனை காட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று தூண்ட மன்னவனும் ஆற்றமாட்டாமல், ராமா, இக்கொடிய ஸ்திரீயால் நான் உன்னை விட்டு பிரிய நேர்ந்தது. ஆனால் நீ இப்பொழுதே வனம் செல்லலாகாது. இன்று இரவு முழுதும் இங்கு தானே இருந்து என்னையும் உன் தாயாரையும் பார்த்து கொண்டிருப்பாயாக. இந்த ஒரு தினமாயினும் உன்னை கண்ணார கண்டு சுகமாயிருப்பேன். நீ நாளைய தினம் காலை வனம் செல்லலாம் என்று கூறினன். இன்னனம் கூற கேட்ட ராமன், தந்தையே, நீர் எப்பொழுதும் சத்தியசந்தராய் இருப்பீராக. நான் இன்றே வனம் செல்ல விடையருள வேண்டும். பரதனுக்கே ராஜ்யத்தை அளிப்பீராக. நான் சுகமாக சீதையுடனும் லக்ஷ்மணனுடனும் வனவாசம் செல்வேன். என்னுடைய பிரிவுக்காக நீரே இன்னனம் சோகித்தால் குடிகள் எவ்விதம் வருந்துவார்கள்? நீர் சிறிதும் வருத்தப்படலாகாது. நீர் சத்தியசந்தராய் விளங்குவதையே நான் விரும்புகிறேன். ஆதலால் நான் இப்பொழுதே காடைக்க உத்தரவு தந்தருள வேண்டும். மிகவும் விசனமடைந்திருக்கிற இந்த நகரத்து ஜனங்களை கண்ணீர் துடைத்து தேர செய்ய வேண்டிய பாரம் உம்முடையது. நான் வனம் செல்வதை பற்றி நீர் எல்லளவும் சிந்திக்க வேண்டியதில்லை. சத்தியம் தவறமாட்டேன் என்கிற உமது விரதம் மேன்மை பெறுமாக. ஆகவே நீர் துக்கத்தை விட்டு சுகமாக இருப்பீராக என்றனன். இன்னனம் ராமனை அரசன் ஆறத் தழுவிக்கொண்டு தெளிவு தவறி மூர்ச்சித்து செயல் மாண்டு கிடந்தனன். கைகேயி ஒருத்தி தவிர மற்ற ராஜபத்தினிகள் எல்லாரும் ஒன்று கூடி மனம் தாள பெறாமல் ஹா ஹா என்று கதறி அழுதனர். ராமன் கதை கேளுங்கள், ஸ்ரீ ரகுராமன் கதை கேளுங்கள். ராமன் கதை கேளுங்கள். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய நமः. ఈ జగమంతా రామమయం. రామ 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 రామ.